Havells BLDC Plus ஃபேன்கள் புதுமையான தொழில்நுட்பம், ஆச்சரியமூட்டும் டிசைன்ஸ், எனர்ஜி எஃபிஷியன்ட் ரேஞ்ச். Havells காற்று மாற்றி வீசும். மல்லி இங்க வா. வெண்பா எங்க? அவளுக்கு தூக்கம் வருதுன்னு சொன்னா மல்லி. மாப்பிள்ளை தம்பி கார்ல படுக்க வைக்க போயிருக்காரு. இவளுங்க சிசிடிவி கேமரா மாதிரி முழு நேரமும் வாட்ச் பண்ணிட்டே இருக்காளுங்க. இவளுங்களுக்கு வயிற்றுச்சல் உண்டாக்குனாதான் சரி வரும். இந்த மல்லி போனை புடி. இது அவர் போன் ஆச்சு. அவர் போன் தான். இத உன்கிட்ட குடுக்க சொன்னாரு உன் புருஷன். ஏன் கிட்டயா? எதுக்கு? எனக்கு என்ன பிள்ளை தெரியும். புருஷன் பொண்டாட்டி கிட்ட குடுக்க சொன்னாரு. நான் இதை குடுக்கறேன். ஏன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? இந்த புடி, அட புடி புடி. ஹலோ, ஏங்க ஏன் தம்பி உங்ககிட்ட போனை கொடுத்து அவ கையில கொடுக்க சொன்னா? நீங்களா அவன் கிட்ட கேட்டு போனை வாங்கி வச்சுக்கிட்டு அவன் இவகிட்ட கொடுக்க சொன்னான்னு சொல்லி அவகிட்ட கொடுக்குறீங்க. என்ன பெரியமா இது? ஐயோ நீ கொஞ்சம் சும்மா இருப்புல. மாப்பிள்ளை தம்பி குடுக்க சொல்லல, நானா தான் கொடுத்தேன். அதுக்கு என்னங்க இப்போ? அதுக்கு என்னவா? என் புருஷன் கொடுக்க சொன்னாருன்னு கற்பனையில அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிருவா. கற்பனையில மிதக்கட்டுமே, அதுல என்னங்க தப்பு? இப்படிலாம் அவளை உசுப்பேத்தி 2 பேரையும் சேர்த்து வச்சிடலான்னு கனவுல கூட காணாதீங்க. நீங்க ஊதுற மகுடிக்கெல்லாம் மயங்கரவன் ஏன் தம்பி கிடையாது. அவ்வளவு நம்பிக்கை இருக்குல்ல உங்களுக்கு, அப்புறம் எதுக்காக பயப்படுறீங்க? அவன் மாறுவான்லாம் நான் ஒன்னும் பயப்படல. இவ்வளவு சீப்பான பிஹேவியர் என் தம்பிய பாதிக்குமேன்னு தான் நான் பயப்படுறேன். நீங்க சொன்ன உடனே அவன் நேரா போய் என் தம்பி முன்னாடி பல்ல காமிச்சிட்டு நிப்பா. அவன் டென்ஷன் ஆவான், அவன் நிம்மதியும் போகும். அவன் அப்படி கஷ்டப்பட வேண்டாம் தான் நான் உங்ககிட்ட கத்திக்கிட்டு இருக்கேன். எப்பா என்ன பண்ணுவீங்கன்னு உங்களை கண்காணிக்கிறதே தான் எனக்கு பொழப்பாயிங்க. ஏன் பெரியமா நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா? ஐயோ இப்படி நான் அசிங்கப்பட்டு நிக்கிறதுல அப்படி உங்களுக்கு என்னதான் ஆனந்தம்? தயவு செஞ்சு எங்களை சேர்த்து வைக்கிறேன்னு எதுவுமே செய்யாதீங்க. இந்தாங்க போனை அவங்க கிட்டே கொடுத்து வச்சுக்க சொல்லுங்க. ஏ இருப்புல போன் என்கிட்ட இருந்தா மறதியா நான் எங்கேயாவது வச்சு தொலைஞ்சிருவேன் தான் உன்கிட்ட கொடுத்தேன். உன் புருஷன் போனு வச்சுக்கன்னு சொன்னா நீ வாங்கிக்க மாட்ட. நீங்களே வச்சுக்கோங்கன்னு என் தலையில கட்டிடுவ. அதுக்காக தான் நான் அப்படி சொன்ன பிள்ளை. மத்தபடி எந்த உள்ள அர்த்தமும் இல்ல. இங்க பாரு, உன் புருஷன் சொல்லலனாலும் புருஷன் பொருள் வச்சுக்கிற உரிமை பொண்டாட்டிக்கு தான் உண்டு. வச்சுக்க, என்ன ஆளை விடு. அப்பா நல்லா வயிறு எரியட்டும். சாந்தா, சாந்தா எங்க போனானே தெரியலையே. யாருங்கய்யா சாந்தா? ஏன் இவ்வளவு டென்ஷனா தேடுறீங்க? பூஜைக்கு டைம் ஆயிடுச்சுமா. கொடிமரத்தை சுத்தம் பண்ணி கோலம் போட சொல்லிருந்தம்மா. எதுவுமே பண்ணலம்மா. எங்க போனானே தெரியலம்மா. அவ்வளவுதானேங்கய்யா? நான் அதோ பெருக்கி கோலம் போட்டுடுறேன். நீங்க பெரிய வீட்டு மருமக, நீங்க போய் இதெல்லாம் செய்யலாமா? சாமி முன்னாடி பெரியவங்க சின்னவங்க ஏழை பணக்காரங்கன்னு எதுவுமே கிடையாதுங்கய்யா. மனுஷனோட புத்தியை தான் கடவுள்கிட்டயும் திணிக்கிறோம். வாங்கய்யா நான் செய்றேன். ரொம்ப பெரிய மனசுமா உங்களுக்கு. வாங்க.
போனுக்கு என்ன? உள்ள விழுந்துருச்சு, பார்த்து வர மாட்டியா? போனை பார்த்துட்டே வர. நான் போனை பார்த்துட்டு வரேன்னு தெரியுதுல்ல, நீ கவனமா வர வேண்டியதானே? தப்ப உன் மேல வச்சுக்கிட்டு இப்படி பேசாத ரஞ்சிதா. ஏய், இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? ஓவரா சவுண்ட் விடுற, விட்டு அடிச்சிருவ போல. ஏய், என்னடி பிரச்சனை உனக்கு? கேவலமா கொழாடியில சண்டை போடுற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. ராஜிமா, என்னன்னு கேளுங்க. ரொம்ப ஓவரா கத்திக்கிட்டே இருக்கா. பாருங்க மேடம், போனை தட்டி விட்டுட்டா. ஏய், நீ என்ன சின்ன புள்ள மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க? தட்டி விட்டா எடுத்துட்டு போறது. ஐயோ, உண்டியல்ல விழுந்துருச்சு மேடம். சரி, இப்ப எதுக்கு அதுக்கு பதற? போன் தானே வேணும். உன் போன் எவ்வளோடி? எவ்வளோடி உன் போனு? 2000 3000 இல்ல 10,000 ரூபாவா? வாங்கி தரேன் போ. கேவலம், ஒரு இத்து போன போனுக்கு போய் இவ்ளோ ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க? போ அப்படி. மல்லி, எதுக்கு என் புள்ள அழறா? என்ன நடக்குதுங்க? எதுக்காக என் பொண்ணு அழ வைக்கிறீங்க? ஆமா, அப்படியே பச்சை குழந்தை. நாங்க தான் உட்கார்ந்து அழ வச்சிட்டு இருக்கோம். ரஞ்சி போனை தட்டி விட்டுட்டான்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கா. ஏய், இப்ப எதுக்கு சீன் போட்டுட்டு இருக்க? ராஜிமா தான் வாங்கி தரேன்னு சொல்றாங்கல்ல. நீங்களாம் போங்கம்மா, நீங்க போங்க. சரிங்க. இது நாங்க பாத்துக்கிறோம். சரி. எந்த போனு? அவரோட போன் பெரியமா. ஆத்தி, என்ன? விஜயோட போனா? ஏய், அதோட வேல்யூ என்னன்னு தெரியுமா உனக்கு? இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி போனை எங்கேயாவது பாத்திருக்கியா நீ? என்னமோ புருஷ போனை வச்சுக்கிறதுக்கு பொண்டாட்டிக்கு மட்டும்தான் உரிமை இருக்குன்னு வாய் கிழிய பேசுனீங்க. உங்க உரிமையோட லட்சணம் என்னன்னு இப்ப புரிஞ்சுதா? அதெல்லாம் தொடறதுக்கு கூட ஒரு தகுதி தராதாரம் வேணும். அதான் சொல்றது, யார்கிட்ட எது இருக்கணுமோ அதாவது அவங்க கிட்ட தான் இருந்தாகணும். அப்பதான் அந்த பொருளுக்கும் மரியாதை. இல்லனா இப்படிதான் நடக்கும். ஐயோ ராஜி, தட்டி விட்டது இந்த ரஞ்சிதா பிள்ளை. நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஏய், என்னமா நான் வேணும்னே தள்ளிவிட்ட மாதிரி கத்திட்டு இருக்கீங்க? போனை கவனமா வச்சுக்காம இருந்தது அவ தப்பு. ரோட்ல போறப்போ இப்படிதான் போவாளா? போயிட்டு ஏன் தட்டி விட்டீங்கன்னு ரோட்ல போற வரவங்க எல்லாம் கேட்டுட்டு இருப்பாளா? கனடால இருந்து வரப்போ அவனுக்காக ஆசையா ஸ்பெஷலா சொல்லி வச்சு வெயிட் பண்ணி இந்த எடிஷன் போனை வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி புரிய போகுது? தர டிக்கெட்டுங்க. மல்லி, அழாத பிள்ளை. ஏன் விஜய், கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? போனை யார்கிட்ட கொடுக்கணும்னு உனக்கு தெரிய வேண்டாம்? என்னக்கா, வெண்பாவை தூக்கிட்டு போக கஷ்டமா இருக்கேன்னு போனை இவங்க கிட்ட கொடுத்துட்டு போனேன். அதுல என்ன பிரச்சனை? மாப்பிள்ள தம்பி, உங்க போனை மல்லி கையில வச்சிருந்தா இந்த ரஞ்சிதா தான் அவ மேல மோதி. ஏங்க, சும்மா போய் சொல்லி திருச்சு விடாதீங்க. எது? விஜய், நீ இவங்க கிட்ட கொடுத்துட்டு போன போனை இந்த அம்மா எங்களை கேவலப்படுத்துறங்கிற பேர் வழியில புருஷன் போனை வச்சுக்க பொண்டாட்டிக்கு தான் உரிமை இருக்குன்னு சொல்லி உன் வீட்டுக்காரம்மா கையில கொடுத்தாங்க. இந்த புண்ணியவதி உன் போனை தூக்கி உண்டியல்ல போட்டுட்டா. ஏங்க, வேணும்னெல்லாம் பண்ணலங்க. நான் கவனமா தான் எடுத்துட்டு வந்தேன். ஏய், கவனமா இருந்தா எப்படி கையில இருந்து விழும்? மல்லி மேடத்துக்கு திமிர் அப்படியே கூடி போச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஊர்ஜனத்துக்கு முன்னாடி மாலை மரியாதை இது எல்லாமே கிடைச்சது இல்ல? அந்த கொழுப்பு தான் இது எல்லாத்துக்கும் காரணம். கிடைக்க கூடாதது கிடைச்சு போச்சுன்னு மேடத்துக்கு அப்படியே உச்சி குளிந்து போச்சு. காலு பாரு, அப்படியே தரையில கூட நிக்கல. அதான் போனை தூக்கி போட்டுட்டா உண்டியலுக்குள்ள. அத்தை, யாராச்சும் வேணும்னு ஃபோனை தூக்கி உண்டியலுக்குள்ளே போடுவாங்களா? ஏன்ட்டு அப்படிலாம் பேசுகிறீங்க? இப்போ என்ன, இந்த கோயில் ஆளுகளை கூப்பிட்டா அவங்க வந்து ஃபோன் எடுத்து தர போகிறாங்க, அவ்வளோதானே? வெண்பா, வாய மூடு. இந்த பாரு, நீ நினைக்கிற மாதிரி உண்டியல்ல விழுந்தா அவ்வளவு ஈஸியாலாம் எடுத்துட முடியாது. அதுக்கு என்ன மாப்பிள்ள தம்பி, தவறுதலா விழுந்தது தானே,
கோயில் தர்மகர்த்தா கிட்ட சொல்லி எடுத்துக்கலாமே. எப்படி 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 உண்டியல்ல கைய விட்டு போன் எடுப்பீங்களா? சரிதான் சரிதான். அவளும் உண்டியலுக்குள்ள கைய விட்டுட்டு தான் இருந்தா. குடும்பமா இந்த வேலையை தான் சுத்திட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் எத்தனை உண்டியல கைய விட்டு எடுத்திருக்கீங்க? மொத்தமா சொல்லிட்டீங்கன்னா மொத்தமா உள்ள போயிடலாம்ல. ராஜி, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. பின்ன என்னங்க, கோவில் உண்டியல்ல இருந்து நீங்க பாட்டுக்கு எடுக்கலாம்னு சொல்றீங்க? எடுத்தா ஜெயிலுக்கு தான் போகணும். உருண்ட களிதான். கூட்டிட்டு வந்த பாவத்துக்கு நாங்க எல்லாரும் அசிங்கப்பட்டு நிக்கணும். பாத்தியா விஜய், எவ்வளவு லோக்கலா பேசுறாங்கன்னு பாரு. ஹலோ ஹலோ ஹலோ, நீங்க தான் இப்ப கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க அசிங்கம் பண்றோம்னு சொல்லி நீங்க தான் இப்ப கேவலப்படுத்திட்டு இருக்கீங்க. ஏதோ தவறுதலா நடந்து போச்சு. இப்ப என்ன பண்ணலாம் தானே பார்க்கணும். சும்மா கத்திக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? உன்னெல்லாம் நம்பி ஒரு விஷயம் செய்ய முடியுதா? இப்பதான் கொஞ்ச நேரம் அந்த பக்கம் போயிட்டு வந்தேன். அதுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை இழுத்து வச்சிருக்கேன். மாப்பிள்ள, விடுங்க. நம்ம கோயில் நிர்வாகத்துக்கிட்ட பேசி என்ன செய்யலாம்னு பாப்போம். எல்லாத்தையும் போட்டும் விட்டுதான் அவ ஓவரா ஆடிக்கிட்டு இருக்கா. என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. இல்லங்க, நான் க்ளீன் பண்ணி கோல போட்டு முடிச்சிட்டேன். பத்திரமா தாங்க உங்க ஏய், போன். ஏதாச்சும் காரணம் சொல்லிட்டு தான் இருப்பல்ல. நீ சொல்ற காரணத்தெல்லாம் நான் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும், அப்படித்தானே? நீ பொறுப்பாவே நடந்துக்க மாட்டியா? எப்ப எந்த பிரச்சனை உருவாக்கி வச்சிருப்பேன்னு நான் பயந்துகிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. காலையில எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் எதையாச்சும் பண்ணி வச்சிட வேண்டியது. அப்புறம் நான் அப்படி பண்ணலங்க இப்படி பண்ணலங்கன்னு உப்பு சப்பு இல்லாத காரணத்தை அடுக்க வேண்டியது அப்படியே. டாடா, மல்லிமா பாவம் டாடா. அவங்க தான் சாரி கேக்குறாங்களே. நீ சும்மா இரு வெண்பா. விஜய், அவ மேல இருக்கிற கோவத்தை நீ எதுக்கு குழந்தை மேல காமிக்கிற? டென்ஷன் ஆகாத. அக்கா, டென்ஷன் ஆகாம என்ன பண்ண சொல்ற? நிம்மதியை தேடி கோயிலுக்கு வந்தா இங்கே நிம்மதியா இருக்க விட மாட்டேன்னு சுத்திக்கிட்டு இருக்கான். அழு, நல்லா அழு. இதுக்கு மட்டும் குறையே கிடையாது. டேப்ல தண்ணிய திறந்து விட்ட மாதிரி கண்ணீர் எங்க இருந்து தான் வருமோ அழுதுகிட்டே இருப்ப, வந்துகிட்டே இருக்கும். இந்த ஒண்ண ஆயுதமா யூஸ் பண்ணி அப்படியே மனுஷனை முட்டாளாக்குறது. மாப்பிள்ள, கோவப்படாதீங்க மாப்பிள்ள. தெரியாம எல்லாரும் தப்பு பண்றது தானே. இனிமே இப்படி எல்லாம் நடக்காது, நான் கேரண்டி. நாளைக்கு நான் விசா இன்டர்வியூக்கு போகணும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அந்த போன்ல தான் வச்சிருக்கேன். கம்பெனி டீடைல்ஸ், அக்கவுண்ட் டீடைல்ஸ், அப்பாயின்மெண்ட் டீடைல்ஸ் எல்லாமே அதுல தான் இருக்கு. இப்ப பாட்டுக்கு எவனுக்கு வந்த விதியோன்னு போனத்துக்கு உள்ள போட்டு அழுதுகிட்டு இருக்கான். அழுதா போன் வெளியில வந்துருமா? இப்ப பண்ற கூத்துக்கு என்ன கோவப்படாம சிரிச்சுக்கிட்டு இருக்க சொல்றீங்களா? நான் என்ன முட்டாளங்க? விஜய், இவங்க கிட்ட கத்தி இப்ப என்ன ஆக போகுது? வா, தர்மகர்த்தாவை போய் பாப்போம். வா. சரி, அழாத. ஐயோ, மல்லிமா. என்னங்கம்மா இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு தெரியாதா? கோயில் உண்டியல்ல விழுந்தா அது கோயிலுக்கு சொந்தம்னு உங்களுக்கு தெரியாதா? அது எப்படிமா எடுத்து தர முடியும்? எங்களை தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. ஐயா, அது தெரியாம விழுந்துருச்சுங்க ஐயா. நாளைக்கு எனக்கு விசா இன்டர்வியூ இருக்கு. அதுக்கு வேண்டிய முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அந்த போன்ல தான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். புரியுது தம்பி. ஆ. ஆனா இது நம்ம கோயில்ல மட்டும் இல்ல, எல்லா கோயிலும் இதுதான் வழக்கம். ஒரு வழக்கங்கிறது நமக்கு நாமளே ஏற்படுத்திக்கிட்டது தானங்க. சரிதாங்கம்மா, நீங்க பெரிய அளவுல நன்கொடை கொடுத்துருக்கீங்க. ஆனா உங்ககிட்ட இப்படி பேசுறதுக்கு சங்கடமா தான் இருக்கு. இருந்தாலும் அந்த போன் எடுத்து கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் ஊர் பிரச்சனை ஆயிடுமா. நாளை பின்ன எங்க கமிட்டி மேல தேவையில்லாத பழிச்சொல் வரும்மா. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா தம்பி. ஐயா, நீங்க யார்கிட்ட பேசணும்னு சொல்லுங்க, நான் பேசுறேன். ஐயா, எங்களுக்கு போன் விஷயம் கிடையாது. கோவிலுக்கு அதை கொடுத்துட்டு போறதுல
எங்களுக்கு எந்த நஷ்டமும் கஷ்டமும் கிடையாது. வேற ஃபோன் கூட வாங்கிட்டு போயிடுவோம். ஆனா என் தம்பிக்கு பிசினஸ்ல இதுதான் ஒரு டர்னிங் பாயிண்ட். தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன். ஐயா கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. ஏதோ கவனக்குறைவால நடந்து போச்சு. எடுத்து மட்டும் அவர்கிட்ட கொடுத்துருங்க. நான் உங்க கால்ல கூட விழறேன். பண்றதையும் பண்ணிட்டு எப்படி நீலி கண்ணீர் வடிச்சிட்டு நிக்கிறா பாரு. ராஜி, தட்டி விட்டது ரஞ்சிதா பிள்ளை. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மல்லியை மட்டும் திட்டுறது சரியில்லை. மாமா, ஏன் மேல எந்த தப்பும் இல்ல. இவதான் போட்ட கொளுத்த ரொம்ப பெருமையா பாத்துக்கிட்டு ஏன் மேல வந்து விழுந்தா. தயவு செஞ்சு உங்க பஞ்சாயத்தெல்லாம் வெளியில போய் வச்சுக்கோங்க. உன்னால ஒரு யூஸுமே இல்ல. நீ பண்ண வேலைக்கு நாங்க எல்லாருமே வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கிறதா இருக்கு. எல்லாம் என் நேரம். மாப்பிள்ள தம்பி, கவனக்குறைவா எல்லாருக்குமே தப்பு நடக்கிறது சகஜம் தானே. பண்ற தப்புக்கெல்லாம் வக்காலத்து வாங்குறதுக்கு இப்படி ஒரு பெரியம்மா கிடைச்சா அவ எப்படி திருந்துவா? சாகுற வரைக்கும் அடுத்தவங்கள டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இப்படியே தான் இருக்க போறா. ஐயா, எங்களுக்கு வேற வழி இல்ல. நீங்க தான் நல்ல முடிவா சொல்லணும். ஐயா, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க ஐயா. உங்க வழக்கத்தை எங்களுக்காக மாத்திக்கோங்கன்னு உங்களை கட்டாயப்படுத்தலாம் விரும்பல. இருந்தாலும் இது என்னோட லைஃப் டைம் கனவு. கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. தர்மகர்த்த ஐயா, நம்ம வேணா கூடி பேசுவோமே. ஊருக்காரங்க நீங்க பேசிட்டு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்கம்மா, நீங்களா வாங்க. வாங்க. மல்லி, எந்திரி பிள்ளை, அழாத. எப்படி கெத்தா மதிப்பா நின்னுட்டு இருக்க வேண்டிய இடத்துல இப்படி வந்து கெஞ்ச வச்சுட்டாலே. ராஜி, விடு, தப்புதான். நடந்தது நடந்து போச்சு. அதையே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? இப்ப ரஞ்சிதாவும் நீங்களும் இப்படி செஞ்சிருந்தீங்கன்னா அந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸா நாங்க ஏன் இருக்க போறோம்? ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. அழாதீங்கம்மா, அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. நான் சாமி கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நீங்களும் ப்ரே பண்ணுங்க. சரி வாங்க. சரி வாங்க போலாம். தம்பி, உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியாம இல்ல. இருந்தாலும் நீங்க எங்க நிலைமையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்க இருக்கிற நாங்க மட்டும் சேர்ந்து முடிவு எடுத்துட முடியாது. கமிட்டி ஆளுங்க 2 பேர் ஊர்ல இல்ல, அவங்க காலையில வந்துருவாங்க. இன்னும் சில பெரியவங்க வயசானவங்க எல்லாம் வீட்டுல இருக்காங்க. அவங்க கிட்டயும் ஊர் முக்கியஸ்தர்கள் கிட்டயும் கலந்து பேசிட்டு நாங்க நல்லதா ஒரு முடிவு சொல்றோம். அதனால ஒரு ராத்திரி மட்டும் அவகாசம் கொடுங்க. நாளைக்கு காலையில நடத்த இருக்கும் போது நல்ல பதிலா சொல்றோம். வரமா வரமா வாங்க. வாங்க வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.